நேற்று பார்த்தீங்கன்னா இரண்டு வெவ்வேறு தீர்ப்புகள், அதாவது உயர் நீதிமன்றம் கிளை மதுரையிலும் சென்னையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு வெவ்வேறு இந்து அறநிலைத்துறைக்கு வந்து கொட்டு வைத்திருக்குது உயர் நீதிமன்றம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவில் நிதியை வந்து அரசு நிதியாக கருத முடியாது, அதை மத நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த, இந்து மதத்தில் கோயிலில் இந்து மதத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும், அந்த அதாவது பொது பயன்பாட்டு கட்டடங்கள் கட்டுவதோ இல்லை வந்து வேறு ஏதோ வணிக வளாகங்கள் கட்டுவதோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. பக்தர்கள் நன்கொடையாளர் வழங்கும் இருந்தது திருவிழா, கோவில் பராமரிப்பு, மத நடவடிக்கைகள் போன்றவை பயன்படுத்தணும். மேலும் பழனி தண்டாயுதபாணிக்கு வந்து திருமண மண்டபம் கட்டக்கூடிய அரசாணையும் ரத்து செய்துட்டாங்க. அதே போல வந்து மதுரை ஆளர் கோயில் வந்து மேம்பாட்டு பணிக்காக வந்து கடைகள், விடுதிகள், நீர்த்தேக்க தொட்டி இதுக்கு வந்து இடைக்கால தடை வச்சிருக்காங்க. கோவில் கடையில் வந்து பூஜை பொருட்கள் மட்டுமே விற்கப்பட வேண்டும், வேறு எதுவுமே விற்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் உள்ள பெரிய கோயில்களை பராமரிக்கவும் பக்தர்கள் வசதியில் ஏற்படுத்தும் திருப்பதி கோயில்கள் இருப்பது போல் தேவஸ்தான முறை அமைப்பதற்கு உண்டான சூழ்நிலை இப்போது வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அறநிலைத்துறையோட செயல்பாட்டு மேல் நம்பிக்கை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இனிமே வந்து இதுதான் சரியான தருணம்னு நாங்க நினைக்கிறோம், நீங்க என்ன முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டு வச்சிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ரெண்டு தீர்ப்புமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. ரொம்ப நாளாக நாம சொல்லிட்டு இருக்கிறது தான், ஒரு கோவில் நிதி அப்படிங்கக்கூடியது ஏதோ வந்து இது எப்படி அரசாங்க நிதியாகும், அது எப்படி பொது பயன்பாட்டிற்கான நிதியை எதில் நீங்க எடுக்க முடியும்? பொது பயன்பாடுக்காக நீங்க ஒரு வணிக வளாகம் கட்டுவதோ இல்ல ஒரு திருமண மண்டபம் கட்டுவதோ அது அரசாங்கத்தினுடைய வேலை. அப்ப அது அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பணத்தை வச்சு செய்ய வேண்டியதை எதுக்காக வந்து கடவுளுக்காக கொடுக்கப்படக்கூடிய, இப்ப நான் வந்து சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் ஒரு கோயில்ல வந்து ஒரு உண்டியல்ல ஒரு காசு போடுறேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லது என்னோட சொத்தை நான் எழுதி வைக்கிறேனாலோ, என் மனசுல ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும், ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும், அதை நிறைவேற்றி நான் தர்றேன். அதை நீ எப்படி பொது பயன்பாட்டுக்கு எடுக்க முடியும்? நான் கொடுக்கறது கடவுளுக்கு நான் கொடுக்குறேன். அப்ப அந்த கடவுளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது அது என்னென்ன பர்பஸுக்காக செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சட்ட விதிகள் இருக்கு. அததான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சட்ட விதிகள்ல வராத விஷயங்கள்ல எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்ப கேள்வி கேட்டு இன்னைக்கு வந்து ஒரு கூட்டு வச்சிருக்கு. இனிமே வந்து இந்த மாதிரி நாங்க எங்க வேணாலும் நான் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த காசு எடுத்து நீ பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இது போன்ற பயன்பாடுகள்ங்கிறது எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணு, கோவில் காசு ஆட்டையை போட்டு நீங்க ஒண்ணு கட்டிட்டு இது நான் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இதை நலத்திட்டமாக நாங்கள் செய்தோம்னு சொல்லி எலெக்ஷன்ல நீங்க இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நம்ம ஏற்கனவே தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்தா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும். எதுக்காக என்ன எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய யோசனைக்கு கற்பனைக்கே நான் விட்டுடுறேன். நேர்களோட யோசனை எனக்கு கற்பனைக்கு. நிறைய பாலங்கள் வேலை நடக்கும், நிறைய ரோடு வேலை நடக்கும், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்கும். அப்படி இந்த கோவில் பணத்தை வைத்து இதையெல்லாம் வைத்து இவர்கள் சூறையாடி கொண்டிருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதைக்காக தான் பல நாட்களாக டிஆர் ரமேஷ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக வழக்கு தொடர்ந்து இதை கட்டக்கூடாது இதை கட்டாது ஒரு வழக்காக தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு. ஆனா இந்த நேரத்துல கூட இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது இவங்களுடைய நியூஸ், இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு மீடியா, அப்ப இந்த சன் டிவி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வில்லங்கமாக ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். திரு டிஆர் ரமேஷ் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கு என்ன அப்படின்னு சொன்னா, குத்தகை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 5 ஆண்டுகள் அந்த குத்தகை காலம், அதுக்கான அறிவிப்புகளை வந்து முறையாக சொல்லணும், அறிவிப்பாக அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்காக ஏதோ ஒரு வழக்கு, அது சம்பந்தமான குத்தகை நிலங்கள் தொடர்பான ஒரு வழக்கு அவர் போட்டிருக்கார். அந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றம், அது உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருக்கு. இது நியூஸ். ஆனா இவங்க அதை எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. கோவில் நிதியை கல்விக்காக பயன்படுத்தினால் என்ன தவறு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கேட்டு டிஆர் ரமேஷ் அவர்களின் வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நியூஸை வந்து அவங்க போட்டிருக்காங்க சன் நியூஸ்ல. அப்ப எவ்வளவு தவறான, முன்னுக்கு பின்னான எப்படி தவறான ஒரு செய்தி பாருங்க. இப்ப இங்கதான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நீ கோவில் காசை எடுத்து பொது பயன்பாட்டுக்காக நீ பயன்படுத்த முடியாதுன்றதை தெளிவாக நீங்க சொல்லியிருக்கும் பொழுது நீ அந்த செய்தியை போட வேண்டியதானே? நீ எதுக்கு தப்பா எங்க சொல்லிருக்கு உச்ச நீதிமன்றம்? சொல்லாத ஒரு செய்தியை நீ எப்படி உச்ச நீதிமன்றத்தின் பேர்லயே கூட இன்னைக்கு போட ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்களை யார் தட்டி கேட்பது? அப்ப இதெல்லாம் என்னன்னு பாருங்க. கோவிலுடைய விஷயங்கள்ல அப்படின்னா எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது? இதே ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு மசூதி இல்ல சர்ச்சுக்கு நீங்க இந்த மாதிரி போடுவீங்களா?
அப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டே கோவில்களை அழிக்க வேண்டும் என்பது நோக்கத்தோட தான் இந்த அறநிலைத்துறை என்கிற துறையே வந்து, ஏன்னா அறநிலைத்துறை நிறைய தடவை கோர்ட்டு கேட்டாச்சு இதெல்லாம். ஏதாவது ஒரு இடத்துலயாவது சட்டப்படி நடக்குதா, ஏதாவது ஒரு விஷயமாவது சட்ட ரீதியாக சட்டத்தை மதித்து அது செய்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல கூட டிஆர் ரமேஷ் அவர்கள் அதான் கேட்டுக்காரு. என்கிட்ட வந்து சேகர் பாபு 5 நிமிஷம் என்கிட்ட பேச சொல்லுங்க, ஒரு நேர்காணல் வச்சுக்கலாம், நான் கேட்குற கேதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். இல்லை அட்லீஸ்ட் வந்து அவங்களுடைய ஆணையர்களையாவது அனுப்புங்க, கமிஷனர் அனுப்புங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார். ஏன்னா ஒரு தவறான செய்தியை ஒரு முன்னணி ஊடகத்துல இந்த மாதிரி போட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல்னு பாருங்க. இந்த 2 விஷயத்த நீங்க சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு இன்னொரு திருவண்ணாமலை விஷயமாக நீங்க சொன்ன அந்த ஒரு தீர்ப்பும் அந்த ஒரு ஆலோசனை மிக சரியான ஒரு ஆலோசனை. இன்னைக்கு திருப்பதி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தேவசம் போர்டு இன்னைக்கு இறைப்பணியை சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு அவர்கள் செய்து வருகிறார்கள். அங்க அன்னதானம் நடக்கிறது, வேத விற்பனர்களுக்கு அவர்கள் கோவில்தோறும் சென்று வேதம் சொல்வர்களுக்கு அவர்களுக்காக அவர்களுக்கு அவர்களுடைய நலம் சார்ந்த உதவிகள் செய்து வருகிறார்கள், வேத பாடசாலைகள் நடத்தி வருகிறார்கள். எது கோவிலை இறைவனை சார்ந்து என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் இன்னைக்கு வந்து திருப்பதி தேவஸ்தானம் செய்து வருகிறது. அப்படித்தானே இருந்திருக்க வேண்டும் HRNC-யும். ஆனா அது HRNC தன்னுடைய கடமைகள் எதையுமே சரிவர செய்யலைன்னு சொல்ல போனா கோவில் உள்ள சடங்குகளை மாற்றுவது, கோவில் பணத்தை திருடுவது, அதுக்கப்புறம் என்ன வந்து இடையில வந்து இந்த நகைகளை உருக்குவதுன்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப யாருக்காவது தெரியுமா என்னென்ன நகைகளை உருக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு? ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கோவிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த நகை ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த நகை ரெஜிஸ்டரே பல கோவில்கள்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியிலலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான RTI எல்லாம் போட்டு அதுக்கான சரியான பதில் வராத செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்ப இப்ப எந்தெந்த நகைகள் உருக்கப்பட்டன, அப்புறம் அந்த நகைகள் உருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சேதாரம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு பணம் திருடப்பட்டது, எவ்வளவு பணம் அதுல இருந்து எடுக்கப்பட்டது, இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? என்ன கணக்குல நகை வந்தது, என்ன மாதிரியான இதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை எங்கேயாவது சேகர் பாபு தருவாரா? ஆக மொத்தத்துல கோவில்களுடைய சொத்துக்கள் ஒன்றொன்றையும் இப்படியாக கொள்ளையடிச்சு சிலை காணாம போச்சு, கோவிலே காணாம போகக்கூடிய நிலைகள் இவ்வளவையும் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் ஒன்றாக இந்த அறநிலைத்துறை செய்து வந்திருக்கிறதுக்கு இன்னைக்கு செக் வைத்தது மாதிரியான ஒரு தீர்ப்பு என்பது இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலையும் இதுலயும் என்ன சட்டமீறல் செய்து என்ன பண்ண முடியும்னு செய்வார்களா என்பது தெரியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபேஷனா அந்த கும்பாபிஷேகம் பண்றதுன்னு கிளம்பியிருக்காங்க. ஏன்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது திருப்பணி செய்யலாம். அப்ப அந்த திருப்பணி செய்யும் போது அதுலயும் வந்து இவங்களுக்கு வந்து காசடிக்க முடியும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பாருங்க, தென்காசியில நம்ம அந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல திருப்பணி நடந்தது. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 15 நாள் கூட இருக்கும், மேலே கூடிய கலசம் கீழே உள்ளது. ஏன்னா திருப்பணி முழுமையாக முடியவே இல்லை. இதே போல நிலைதான் இன்னைக்கு பல கோவில்கள்ல இருக்கு. ஆனா அவசரமா ஒரு தேதி அறிவிச்சு அதுல திருப்பணி பண்ணி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்றாங்க. கும்பாபிஷேகம்ங்கிறது அதற்கான சமய சடங்குகள் அதுக்குன்னு இருக்கு. எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்துல செய்ய வேண்டும், யாருடைய நட்சத்திரங்கள் நேத்திரம் எல்லாம் பார்த்து செய்யணும், எல்லாமே இருக்கு. ஆனா அந்த எந்த வழிமுறைகளும் இல்லாம ஒரு டேட்டை காமனா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. அதுல வந்து இவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஹிந்து விரோத ஆட்சி கிடையாது அப்படிங்கறதை அப்பப்போ காண்பிக்கிறதுக்காக இந்த கும்பாபிஷேகத்தை வச்சுக்க வேண்டியது. உடனே சேகர் பாபு இதெல்லாம் ஒரு 4-5 கோயில்ல கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இதுதான் பாருங்கள் ஆன்மீக ஆட்சி, இதுவா ஆன்மீக ஆட்சி, இதுவா ஆன்மீக புரட்சி, கோவில் பணத்தை திருடி அதுல இருந்து வந்து பொது விஷயங்களுக்கு செய்வதா கோவில் ஆட்சி? ஆக மொத்தத்துல இன்னைக்கு இந்த கோவில் விஷயங்களை சொத்துக்களை அழிப்பதற்கான ஒரு நடைமுறை, அதாவது அதற்காக இந்த சொத்துக்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு தானே இந்த பணத்தை வந்து எடுத்துட்டு நாங்க வந்து பொதுவா கட்டடம் கட்டுறோம், அந்த நிலத்துல அதை கட்டுறோம், இந்த நிலத்துல இதை கட்டுறோம்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அது முழுமையாக அது அத்தனைக்கும் இன்றைக்கு கோர்ட் செக் வைத்துள்ளது. ஆனால் கோர்ட்டும் இவ்வளவு நாள் நடந்த அந்த தவறுகள் இருக்குல்ல, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டத்தை மீறி நீங்கள் செய்யறீங்க அப்படிங்கிறது இப்ப இந்த 2-3 வழக்குல இப்ப கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் நடந்திருக்கே, இவ்வளவு நாள் நடந்த அந்த முறைகேடுகளுக்கு யாருக்கு கோர்ட்டு தண்டனை வழங்க போகிறது? அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் எப்பொழுதுமே வருவதில்லை. அது மாதிரி ஒரு 10 பேரையாவது இந்த கோர்ட்டு தண்டிக்காமல்
இல்ல பழைய கடந்து போன விஷயங்களை நீங்கள் மாற்ற முயலாமல் அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காமல் இந்த ஹெச்ஆர்என்சியை நீங்க வழிக்கு கொண்டு வரவே முடியாது. மேலும் மேலும் இது போன்ற தவறுகள் என்பது நீடித்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த தேவஸ்தானம் என்ற யோசனை இன்னைக்கு முன்வைத்து இன்னைக்கு கோர்ட் ஆலோசனை வழங்கியிருப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. இது வந்தால் இந்த ஹெச்ஆர்என்சிக்கு அது ஒரு மாற்றாக அமைந்தால் அதற்கப்புறம் அது அது அந்த தேவஸ்தானம் என்பது இந்து கையிலேயே இருக்கும் பொழுது, முழுமையாக அது இந்துக்கள் கையிலேயே இருக்கும் பொழுது இந்த முறைகேடுகள் எல்லாம் சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் நமக்கு வருகிறது. ஆனால் இதுவரை செய்தவர்களுக்கு தண்டனை என்ன என்கிற கேள்வியும் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கிறது. அதனால அறநிலையத்துறை கோவில்களை விட்டு சீக்கிரம் வெளியேறினால்தான் கோவில்கள் நம்முடைய இந்துக்களுக்கு இருக்கும் என்பதை தான் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம்.